இஃப்தார் முடிச்சுட்டு நான் அப்படியே வெளியே கிளம்பிட்டேன். இங்கே ஏதாவது ப்ரௌனிஸ் ட்ரை பண்ணலான்னு எங்கள் அக்கா சொல்லியிருந்தாங்க. அப்படியே பூந்தமல்லிக்கு நாங்கள் வந்தோம். அங்கே ஒரு கடையை பார்த்தோம். அதுதான் ஃபெமி பைட்ஸ் அண்ட் பேக்ஸ். இவங்க நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு சிஸ்டரும் அதுக்கப்புறம் அவங்க கூட 2 பிரதர்ஸ், இவங்க 3 மெம்பர்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன கடை தான் இது. சரி, ஓகே, ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்போ தான் போய் இதை ட்ரை பண்ண போகிறோம். நாங்கள் போயிட்டோடனே எனக்கு வந்து ஹாட் சாக்லேட் அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தா ஸ்மாராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. அவ்வளோ ஒர்த்து ஹைப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் கொடுத்துருக்காங்களோ என்னவோ, கம்மியாக தான் இருந்தது. ஹாட் சாக்லேட் மாதிரிலாம் அது ஃப்ளேவரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஒரு லிட்டில் ஹாட்ஸ் ப்ளஸ் அது கூட ஒரு சாக்லேட் ரூலை வச்சு அப்படியே கொடுத்துட்டாங்க. அதுலேயே நான் ஃபுல் டவுன் ஆகிட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு. அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா ப்ரௌனி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ப்ரௌனி மட்டும் பார்சல் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நான் அப்படியே போயிட்டு அப்படியே போகிற வழியிலே அடுத்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் ஸ்டாப் பண்ணி ஒரு சிக்கன் மேகி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் லோடட் ஃப்ரைஸ் பார்சல் பண்ணிவிட்டு அதையும் பார்சல் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நான் ப்ரௌனிஸ் ப்ளஸ் ஹாட் சாக்லேட்டை ரொம்ப நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இஃப்தாருக்கு அப்புறம் நல்லா ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிட்ணும் போல் எனக்கு இருந்துச்சு. பட் டோட்டலி ஐ எம் டிசப்பாயிண்டட். அடுத்த வீடியோவில் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். வேறு எந்த ப்ரௌனி ஷாப் ட்ரை பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.